நம்ம வரலாறை நம்ம ஊரில் தேடலாம். ஆனால் வெளிநாட்டில் அப்படி என்ன தேடல்? எங்கேயோ இருக்கிற டென்மார்க்குக்கும் நம்ம தஞ்சாவூருக்கும் என்ன சம்பந்தம்? 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி முக்கியமாக என்ன நடந்தது? எல்லாத்துக்கும் மேலே டென்மார்க் நாட்டில் இருக்கிற நம்ம நாட்டு பொக்கிஷங்களை நாம் பார்க்க முடியுமா? தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஹேமந்த். இதுக்கு முன்னால அழகான டென்மார்க்கை சுத்தி காமிச்சு 2 வீலாக்ஸ் போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இப்போ இந்த வீடியோல டென்மார்க்ல இருக்கிற நம்ம நாட்டு பொக்கிஷங்களை நேர்ல போய் பார்க்க போறோம். ஒரு சைட்ல ரொம்ப சுவாரஸ்யமா வரலாறை பார்க்க போறோம். இன்னொரு சைட்ல பிரமிக்க வைக்கும் 3 பொக்கிஷங்களை பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது பல வரலாற்று ஆய்வாளர்களுக்கே கையில சிக்காத பொக்கிஷங்கள். ஆனா நமக்கு பார்க்க கிடைச்சிருக்கு. அதனால இந்த வீடியோவை விடாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட நாயகன் ஒருத்தர் இல்ல 2 பேர். ஒருத்தர் தஞ்சாவூர்ல இருக்காரு, இன்னொருத்தர் டென்மார்க்ல இருக்காரு. நடுவுல இவ்வளவு தூரம் இருக்கிற இவங்களை வச்சு என்ன கதை? இதுக்கு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். வருடம் 1616. டென்மார்க்கோட தலைநகரமான கோப்பன்ஹேகன்ல கிறிஸ்டியன் தி 4th அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு. நாட்டோட எக்கனாமியை, அதாவது பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறதுன்னு யோசிக்கிறார். இந்த காலகட்டத்தில் மற்ற ஐரோப்பியர்களான போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழகத்தில் கிடைச்ச மிளகுக்கு யூரோப்ல பெரிய மார்க்கெட் இருந்திருக்கு. மற்ற ஐரோப்பிய நாடுகள் மாதிரி நம்மளும் கடல் வழி வணிகம் பண்ணணும்னு நினைக்கிறார் இந்த டென்மார்க் மன்னர். சீக்கிரமே டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் கம்பெனியை நிறுவுறாரு. இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில மன்னரோட காசு மட்டும் இல்ல, மக்களும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுக்காக பெரிய பொருட்செலவுல 5 கப்பல்கள் தயாராகுது. இப்ப முக்கியமான விஷயம், ஒருத்தர் இலங்கை மன்னர் கூட ஒப்பந்தம் போட்டு தர்றதா சொன்னதை வச்சுதான் இந்த மொத்த பிளானும் போடுறாங்க. அப்போ இவங்க ஒரு ட்ரேட் போஸ்ட் அமைச்சு வணிகம் பண்ணணும்னு நினைச்சது இந்தியால இல்ல, இலங்கையில. ஆனா காலம் வேற பிளான் வச்சிருக்கு. அது என்னதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். இப்ப 4ஆம் கிறிஸ்டியன்கிற மன்னர் டென்மார்க்கோட தலைநகரமான கோப்பன்ஹேகன்ல இருந்து இந்த 5 கப்பல்களை இலங்கையை நோக்கி அனுப்புறாரு. இதுல வணிகர்கள், கப்பல் படைன்னு 500 பேர் கிளம்புறாங்க. தெரியாத நாட்டை நோக்கி ஆபத்துகள் நிறைந்த ஒரு கடல் பயணம். ஏராளமான கனவுகளோட எல்லாரும் பயணிக்கிறாங்க. சரி, இப்ப கதையோட 2வது நாயகனை பார்ப்போம். அதே காலகட்டம் 400 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ரகுநாத நாயக்கர் ஆட்சி பண்றாரு. இவர் சோழர்கள், பாண்டியர்களுக்கு அப்புறம் ஆட்சி அமைச்ச தஞ்சை நாயக்கர் ராஜ்யத்தை சேர்ந்தவர். இவங்க காலத்துல தஞ்சாவூரை சுத்தி கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கு, பெரிய கோவில் சீரமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரகுநாத நாயக்கரோட காலத்துல தான் ஐரோப்பியர்கள் எல்லாரும் ட்ரேட் பண்ண வர்றாங்க. போர்ச்சுகீஸ் நாகப்பட்டினத்துல பெரிய அளவுல வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரகுநாத நாயக்கருக்கு போர்ச்சுகீஸோட மொனாப்பலியையும் வளர்ச்சியையும் பார்த்து ஒரு நாள் இவங்க ரொம்ப ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோங்கிற பயம் இருக்கு. அதே நேரத்தில் அவர் ராஜ்யத்தோட பொருளாதாரத்தை இன்னும் ஏத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால போர்ச்சுகீஸுக்கு தனி உரிமை கொடுக்காம இன்னொரு நாடையும் தஞ்சாவூர் ராஜ்யத்துக்கு கூட வணிகம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, இப்ப நம்ம கதையின் நாயகர்களான கிறிஸ்டியன் தி 4th, ரகுநாத நாயக்கர், இவங்க 2 பேரோட கதையும் எப்படி லிங்க் ஆகுது? இவங்க கதைகளை இணைக்கிறதுக்கு முக்கியமான ஒருத்தர் வர்றாரு, கேப்டன் ரோலாண்ட் கிராப்பே. டென்மார்க்ல இருந்து கிளம்பின 5 கப்பல்கள்ல முதல் கப்பல்ல வந்தவர். சரி, யார் இந்த ரோலாண்ட் கிராப்பே? நம்ம கதாநாயகர்களை எப்படி இணைக்க போறாரு? எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம டென்மார்க்குக்கு போய் ரெடி ஆயிடுவோம். பயணத்துக்கு தயாராகுங்க. நாம கோப்பன்ஹேகனுக்கு போக போறோம்.
ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி டென்மார்க்கோட தலைநகரமான கோப்பன்ஹேகனுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற ராயல் லைப்ரரியில் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பாயின்மெண்ட். இங்கே நான் பார்க்க வந்திருக்கிற விஷயம் என்னோட 3 வருஷ கனவு. ஒரு சின்ன தேடல் ஆரம்பித்தது என்னை டென்மார்க் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி ரொம்பவும் செலவு பண்ணி இங்கே வந்திருக்கேன். சரி, நான் தேடி வந்திருக்கிற விஷயத்தை உங்ககிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக மீதி கதையை பார்த்துருவோம். கோப்பன்ஹேகன்லேருந்து கிளம்பின 5 கப்பல்களில் 4 கப்பல்கள் பின்னாடி வர கேப்டன் ரோலாண்ட் கிராப்பே மட்டும் சில மாதங்கள் முன்னாடியே கப்பலில் வர்றாரு. இதுக்கு என்ன காரணம்னா, அவர் ஏற்கனவே நிறைய தடவை இந்தியாவுக்கு வந்திருக்காரு. பண்ண போகிற வணிகத்துக்கு வழிவகுக்க இவரை முதல்லையே அனுப்புகிறாங்க. டென்மார்க்ல இருந்து கிளம்பி ஆப்பிரிக்காவை சுற்றி வந்து 1.5 வருஷம் கடலில் பயணித்து ரோலாண்ட் கிராப்பே கடைசியில் இலங்கையை வந்து அடைகிறாரு. அவரோட இலக்கு இலங்கை தான். அங்கே வந்து சேர்ந்துட்டாரு. ஆனால் ஒரு பிரச்சனை வருது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற கடல் பகுதியில் போர்ச்சுகீஸோட சில படகுகளை ரோலாண்ட் கிராப்பே கைப்பற்றுறாரு. இதுக்கு பதிலடி கொடுக்க காரைக்காலுக்கு பக்கத்தில் இருந்த போர்ச்சுகீஸ் கப்பல் படை ரோலாண்ட் கிராப்பே வந்த கப்பலை தாக்கி சேதப்படுத்தி அழிச்சு முழுசா கடல்ல மூழ்கடிச்சிடுறாங்க. ஐயோ, டென்மார்க் மன்னரோட கனவெல்லாம் அழிஞ்சிருச்சேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த நேரத்துல அந்த பகுதிக்கு ஒரு சின்ன படகுல ஒரு மீனவர் வர்றாரு. அவரோட உதவியோட கேப்டன் ரோலாண்ட் கிராப்பையும் அவர் கூட வந்தவங்கள 12 பேர் மட்டும் தப்பிச்சு கரைக்கு போறாங்க. கரைக்கு வந்த உடனே அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர் ஆட்சி பண்ண மன்னரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவரை பார்க்கறதுக்கு உடனே தஞ்சாவூருக்கு புறப்படுறாங்க. இந்த மன்னர் வேற யாரும் இல்ல, ரகுநாத நாயக்கர். நடந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு ரோலாண்ட் கிராப்பைய தஞ்சாவூர் அரண்மனையில ரகுநாத நாயக்கர் வரவேற்கிறார். இப்போ மன்னர் முன்னாடி நின்றுட்டு இருந்த ரோலாண்ட் கிராப்பேக்கு ஒரு யோசனை வருது. தஞ்சாவூர் ராஜ்யத்தோட டென்மார்க் வணிகம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏற்கனவே பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு நினைச்சிட்டு இருந்த ரகுநாத நாயக்கர் நம்ம திட்டம் கைகூடி வருது அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் ராஜ்யமும் டென்மார்க்கும் நட்புறவோட இருக்கலாம், நீங்க இங்க ஒரு கோட்டை கட்டி வணிகம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. டென்மார்க் மன்னரோட இலக்கு என்னவோ இலங்கை. ஆனா கடைசியில தஞ்சாவூர் பகுதியில வணிகம் பண்ணணும்னு விதி இருந்திருக்கு. அப்புறம் ரகுநாத நாயக்கர் ஒரு லெட்டர் எழுதி அதை டென்மார்க் மன்னர் கிறிஸ்டியன் IV கொடுக்க சொல்றாரு. என்ன லெட்டர்? ஓலைச்சுவடி இல்ல, தங்கச்சுவடி. நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல எழுதி கொடுக்கப்பட்ட இந்த தங்கச்சுவடி இன்னைக்கு வரைக்கும் டென்மார்க்ல பாதுகாக்கப்படுது. இதை பார்க்க தான் நான் டென்மார்க்ல காத்துட்டு இருக்கேன். பொக்கிஷ வேட்டைக்கு தயாராகுங்க. பொக்கிஷம் 1, தங்கச்சுவடி. இப்போ டென்மார்க்கோட கேபிட்டல் கோப்பன்ஹேகன்ல இருக்கேன். அதுல இருக்கிற ராயல் லைப்ரரியில இருக்கேன். இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கு. ரொம்ப ஒரு ரேர் ஆர்டிஃபேக்ட். எத்தனையோ ஹிஸ்டாரியன்ஸ்க்கு கையில கிடைக்காத ஒரு ஆர்டிஃபேக்ட் எனக்கு பார்க்குற வந்திருக்கேன். இப்போ ராயல் லைப்ரரி பில்டிங்குள்ள வந்தாச்சு. ரீசர்ச் ரீடிங் ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். இங்கே தான் எனக்கு அப்பாயின்மெண்ட். எனக்காக இங்கே ஒரு பாக்ஸ் ரெடியாக இருக்கு. இதில் தான் அந்த தங்கச்சுவடி இருக்கணும். தஞ்சாவூர் தங்கச்சுவடி எப்படி இருக்கு பாருங்க. பல நாள் கனவு. சொக்க தங்கத்தில் செய்யப்பட்ட சுவடி. 3 வருஷமா நான் பார்க்கணும்னு காத்திருந்த தஞ்சாவூர் தங்கச்சுவடி என் கைகளில். உடம்பு முழுசும் புல்லரிச்சிருச்சு. இது ரொம்பவே மெல்லிசா இருந்தாலும் திடமாகவும் இருக்கு. இதோட நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 2.5 சென்டிமீட்டர். அழகான பழங்கால தமிழ் எழுத்துக்களோட இருக்கு. இந்த தங்கச்சுவடியோட ரைட் சைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இதுல என்ன எழுதி இருக்குன்னு படிப்போம்.
ரௌத்ர வருஷம் சித்திரை 20ஆம் நாள் ஸ்ரீமத் ரகுநாத நாயக்கர் தினமார்க் ராசாவினவர்கள் வாசல் காரியப்பேருக்கு. இதுல தினமார்க் ராசாவினவர்கள்னா டென்மார்க் ராஜான்னு அர்த்தம். வாசல் காரியப்பேர்னா அம்பாசடர் இல்ல மெசஞ்சர்னு அர்த்தம். இந்த கடிதத்தை ரகுநாத நாயக்கர் டென்மார்க் அரசர் கிறிஸ்டியன் IV எழுதி ஒரு டேனிஷ் மெசஞ்சர் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காரு. இங்க குறிக்கப்படுற வருஷம் 1620 ஏப்ரல் 16, கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இதை நான் மட்டும் படிச்சா போதுமா? உங்களுக்கும் சில வார்த்தைகள் காட்டுறேன். ஸ்ரீமத் ரகுநாத நாயக்கர். இங்க பாருங்க, ரூலங்கலப்பை கற்பித்தார். கற்பித்தார்ங்கிறது கேப்டன் ரோலான் கிராப்பையை தான் இப்படி சொல்றாங்க. ரூலங்கலப்பை கற்பித்தார். இங்க பாருங்க, முக்கியமான வார்த்தை தரங்கம் பாடி. ஜெனரல் ரூலங்கலப்பை கற்பித்தாருக்கும் பல்லக்கு இட்டு வெகுமானம் பண்ணி அந்த தேசத்தார் எல்லாரும் வந்து குடியிருக்கிறதுக்கு இங்கே தரங்கம்பாடி என்று ஒரு காதுரையும் கட்டளையிட்டு, தரங்கம்பாடிங்கிற துறைமுகத்தை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த தங்க கடிதத்தோட சேர்த்து டென்மார்க் அரசருக்கு நிறைய பரிசுகளும் சேர்த்து அனுப்பியிருக்காரு. உடுகரை பெரிய பீதாம்பரம் 2, புருசர் துப்பட்டி 1, படாங்க பச்சவடம் 2, பட்டுல செஞ்ச சால்வைகள், பெரிய வாள், கட்டாரி எல்லாம் கிஃப்டா கிறிஸ்டியன் IV அனுப்பியிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுக்கு முந்தின வீடியோவில் நான் ரோசன்பார்க் கேசலோட ட்ரெஷரியில் எதை தேடி வந்தேன்னு. ஆனா இதுல எது தஞ்சாவூர்ல இருந்து வந்த வாழ்னு கண்டுபிடிக்க முடியல. எப்படியோ தங்கச்சுவடியை பார்க்க கிடைச்சிருச்சு. சரி, இந்த தங்கச்சுவடியோட வலது பக்கத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, தமிழ் எழுத்துக்கள் சுத்தி இருக்க நடுவுல சில பெரிய எழுத்துக்கள் தெரியுது. இது வேற ஒன்றும் இல்லை, ரகுநாத நாயக்கரோட கையெழுத்து. தங்கச்சுவடி மேல தெலுங்குல சைன் பண்ணியிருக்காரு. இதை ஒரு லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டு இந்த எழுத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது 400 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல கொடுக்கப்பட்டு கடல் வழியே கோப்பன்ஹேகனுக்கு வந்திருக்கு. சில நொடிகள் இது உண்மையா நடக்குதா இல்ல கனவானே புரியல. என்னோட கையில இருக்கிறது நிஜமாவே தஞ்சாவூர் பொக்கிஷம் தான் நானே நம்புறதுக்குள்ள என்னோட அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் திரும்ப ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டேன். சரி, மறுபடியும் நம்ம கதைக்கு போவோம். முதல் கப்பல் போர்ச்சுகீஸ்னால மூழ்கடிக்கப்பட்டாலும் ரோலான் கிராப்பைனால டென்மார்க்குக்கு தரங்கம்பாடியில வணிகம் பண்ண ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல பின்னாடி வந்த 4 கப்பல்களும் இலங்கைக்கு வந்து சேருது. இதை தலைமை தாங்கி வந்தது டேனிஷ் கமாண்டர் ஓவகீடே. ஆனா வந்து இறங்கின உடனே அவருக்கு ஒரு கெட்ட செய்தி காத்திருக்கு. இலங்கை மன்னர் கூட ஒப்பந்தம் பண்ணலான்னு ஒருத்தர் சொல்லி தான் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை நிறுவப்பட்டு 5 கப்பல்களை 1.5 வருஷம் பயணிக்க வச்சு இலங்கைக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா இலங்கை மன்னர் ஏற்கனவே போர்ச்சுகீஸ் கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருக்காருங்கிறது தெரிய வருது. இப்படி ஏமாத்தப்பட்டிருக்கோமே, கடல்ல அவ்வளவு குட்ஸ் ஏத்தி வணிகம் பண்ண வந்தா இங்க வணிகம் பண்ண வாய்ப்பே இல்லாம போச்சேன்னு வருத்தத்துல இருக்கார் கமாண்டர். இந்த நேரத்துல கேப்டன் ரோலான் கிராப்பை வந்த கப்பலும் போர்ச்சுகீஸால மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னு இன்னொரு கெட்ட செய்தியும் வந்து சேருது. எல்லாம் போச்சே, இப்ப என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்த நேரத்துல தஞ்சாவூர்ல இருந்து ஒரு அழைப்பு வருது. கேப்டன் ரோலான் கிராப்பை கிட்ட இருந்து, இந்தியாவில் தஞ்சாவூர் மன்னர் ரகுநாத நாயக்கர் நம்ம கூட வணிகம் பண்ண ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற நல்ல செய்தி வருது. உடனே டேனிஷ் கமாண்டர் இலங்கையிலிருந்து தஞ்சையை நோக்கி கிளம்புறாரு. ரகுநாத நாயக்கரை சந்திக்க போறாரு. பல நாள் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் கடைசியில டென்மார்க்குக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் தயாராகுது. அந்த ஒப்பந்தத்தை ரகுநாத நாயக்கர் தஞ்சாவூர் அரண்மனையில் சைன் பண்றாரு. தஞ்சாவூர் ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்த தரங்கம்பாடிங்கிற ஊர் டென்மார்க்கோட புதிய ட்ரேடிங் போஸ்ட் ஆகுது.
இப்போ அந்த காலத்துல தஞ்சாவூர்ல போடப்பட்ட ஒப்பந்தம் இன்னைக்கும் கோப்பன்ஹேகன்ல பாதுகாக்கப்படுது. பொக்கிஷம் 2 தரங்கம்பாடி ஒப்பந்தம். இப்போ கோப்பன்ஹேகன்ல இருக்கிற நேஷனல் ஆர்கைவ்ஸ்க்கு போயிட்டு இருக்கேன். 2 பேருக்கு நடுவில் ட்ரீட்டி போட்டாங்கன்னு புத்தகங்களில் படிச்சிருப்போம். ஆனால் நிஜமாவே ஒரு ட்ரீட்டியை கண்ணில் பார்த்துருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். இங்கே தான் ரகுநாத நாயக்கருக்கும் கிறிஸ்டியன் IV நடுவில் போடப்பட்ட ட்ரீட்டி, அதாவது ஒப்பந்தம் பாதுகாக்கப்படுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆர்கைவ்ஸோட கியூரேட்டர் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட். Ask her if he could please show us the parchment containing the treaty. Yes, I can show it to you here. நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல போடப்பட்ட ஒப்பந்தம் நம்ம கண்ணு முன்னால. Nos Raghunatha Naiko par la gracia de Dios rey de Tansior e todos los tierras amadores. முழுக்க போர்ச்சுகீஸ்ல எழுதப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா அந்த காலத்துல போர்ச்சுகீஸ் தான் வணிகத்துக்கான பொது மொழியா இருந்திருக்கு. And this is a treaty from 1620, and it was presented to the king in Tanjavur. Right. So it says Raghunatha Naika. We, Raghunatha Naik, by the grace of God, king of Tanjore and all its land. சரி, சும்மா ஒரு ட்ரீட்டியை பார்த்துட்டோன்னு மட்டும் இருந்தா போதுமா? இதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து என்னன்னு புரிஞ்சுக்குவோம். We, Raghunatha Nayak, by the grace of God, King of Tanjore and the surrounding lands, hereby announce and declare for ourselves and our descendants the most illustrious, most powerful King and Lord, our beloved friend and confederate, Lord Christian IV. இது வேற ஒன்றும் இல்லை, ரகுநாத நாயக்கருக்கும் கிறிஸ்டியன் IV நடுவில் எழுதப்பட்ட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்ல கான்ட்ராக்ட். Yes, you can see the numbers 14, 13. இன்னைக்கு கூட இந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட் எழுதுறோம். இதுல மொத்தமா 15 கிளாஸஸ் போட்டிருக்காங்க. யார் என்ன செய்யலாம், யார் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாம் தெளிவா போட்டு சைன் பண்ணியிருக்காங்க. தரங்கம்பாடிங்கிற ஊரை டென்மார்க்காரங்களுக்கு 2 வருஷத்துக்கு கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் அவங்க கப்பம் செலுத்தணும்னு போட்டிருக்காங்க. This is parchment. Okay. That means animal skin. இது பேப்பர் இல்ல, பார்ச்மெண்ட், அதாவது ஆட்டுத்தோல்லையோ இல்ல மாட்டுத்தோல்லையோ செய்யப்பட்டதுன்னு சொல்றாரு. இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க ஏற்கனவே இதை கவனிச்சிருக்கலாம். இந்த அக்ரிமெண்ட்ல ரகுநாத நாயக்கர் இங்கால சைன் போட்டிருக்காரு. மேலையும் கீழையும் 2 இடத்துல போட்டிருக்காரு. ஏற்கனவே தங்கச்சுவடியில பார்த்த அதே சைன். மறந்துடக்கூடாது, இது 400 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் அரண்மனையில் கையெழுத்திடப்பட்ட ஒரு ட்ரீட்டி. அதுக்கப்புறம் கடல் வழியா பயணிச்சு கோப்பன்ஹேகனுக்கு வந்து கிறிஸ்டியன் IV கேசல்ல வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதுக்கப்புறம் இந்த ஆர்கைவ்ஸ்க்கு வந்ததாகவும் சொல்றாரு. And it was transferred to that archive building. இந்த ட்ரீட்டியோட ஒரு காப்பி தஞ்சாவூர் அரண்மனையில் இருந்திருக்கணும். நாம தொலைச்ச எத்தனையோ விஷயங்கள் மாதிரி இதுவும் எங்க போச்சுன்னு தெரியல. இப்போ நம்ம கதையை தொடர்வோம். ட்ரீட்டி போட்டதுக்கு அப்புறம் தரங்கம்பாடியில டான்ஸ்பார்க் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய கோட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது போக ஊரை முழுசா சுத்தி ஒரு கோட்டை சுவர் கட்டுறாங்க. கேப்டன் ரோலாண்ட் கிராப்பே தரங்கம்பாடியோட முதல் கவர்னர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு அந்த மண்ணுல வாழ்ந்து டேனிஷ்காரங்க வணிகம் பண்றாங்க. இவங்க காலத்துல அந்த கோட்டை எப்படி இருந்திருக்கும், தரங்கம்பாடியில தெருக்கள் எப்படி இருந்திருக்கும். பொக்கிஷம் 3 தரங்கம்பாடி மேப்ஸ். அடுத்த நாள் காலையில நான் மறுபடியும் டென்மார்க்கோட ராயல் லைப்ரரிக்கு போனேன். நான் ஏற்கனவே ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்த தரங்கம்பாடி மேப்ஸை எடுத்து ரெடியா வச்சிருந்தாங்க. இது ஏதோ டென்மார்க்ல இருக்கிற ஒரு சிட்டியோட மேப் இல்ல, அந்த காலத்து தரங்கம்பாடியோட மேப். எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க பாருங்க.
ஊரோட எல்லைகளை சுத்தி பெரிய கோட்டை சுவர் இருந்திருக்கு. பாஸ்டன்னு சொல்லப்படுற கோட்டை கொத்தளங்கள் நிறைய இருந்திருக்கு. அது ஒவ்வொன்றுலையும் ஏகப்பட்ட பீரங்கிகள் வச்சிருந்திருக்காங்க. சிட்டியோட லே அவுட்டை பாருங்க. ஒரு கிரிட் பிளான் போட்டு வரிசையா வீடுகள் இருந்திருக்கு. ஊரோட தெருக்கள் எல்லாத்துக்கும் டேனிஷ்ல பேர் இருந்திருக்கு. நியூ ஸ்ட்ரீட், ராயல் ஸ்ட்ரீட், கிறிஸ்டியன் ஸ்ட்ரீட்டுங்கிற அர்த்தத்துல பல தெருக்கள். இந்த மேப்ல எவ்வளவு துல்லியம் பாருங்க. ஊர்ல எங்க தேரை நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னு காட்டுறதுக்கு அழகா ஒரு தேர் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஊருக்குள்ள மாடை வச்சு செக்கு இழுக்கிற இடம் ஒன்று இருந்திருக்கு. அதையும் அழகா காட்டியிருக்காங்க. இந்த மேப்போட லெஜெண்ட்ல பாருங்க, தரங்கம்பாடியில என்னென்ன கோவில்கள் இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. பெருமாள் கோவில், பிள்ளையார் கோவில், ஐயனார் கோவில், அங்காளம்மன் கோவில்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் காட்டுறேன். இந்த ஊரோட கோட்டை வாசல் எப்படி இருக்குன்னு பாருங்க. மேல கிறிஸ்டியன் தி 5th குறிக்கிற மாதிரி C5ன்னு போட்டிருக்காங்க. எப்படி நாம கோப்பன்ஹேகன்ல பார்த்தோமோ அதே மாதிரி தரங்கம்பாடியிலையும் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன டேனிஷ் சிட்டியாவே செயல்பட்டிருக்கு இந்த ட்ராங்கபார்னு சொல்லப்பட்ட தரங்கம்பாடி. இப்ப இதை விடையும் அழகும் பிரம்மாண்டமும் கூடிய ஒரு மேப் வருது பாருங்க, முழுசா கலர்ல. அந்த காலத்து தரங்கம்பாடி எவ்வளவு அழகா இருந்திருக்கு. இப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய மேப்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஊரு கடலை ஒட்டி இருக்கு. ஊரோட இன்னொரு திசையில பெருசா ஒரு டேனிஷ் கொடி வச்சிருந்திருக்காங்க. கப்பல்கள் வந்து போகுது. இது இன்னைக்கும் இருக்கக்கூடிய டேனிஷ் கோட்டை. நடுவுல கோட்யார்ட், அதுலயும் சில பீரங்கிகள். கோட்டையை சுத்தி ஒரு அகழி இருந்திருக்கு. டென்மார்க்ல கிறிஸ்டியன் தி 4th ரோசன்பார்க் கேசல்ல பார்த்த அகழி மாதிரி நம்ம நாட்டு தரங்கம்பாடியிலையும் பண்ணியிருக்காங்க. நாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்த எல்லா பொக்கிஷங்களையும் பார்த்தாச்சு. ரொம்ப நிறைவா இருக்கு. இதோட என்னோட டென்மார்க் ட்ரிப்பும் முடிஞ்சது. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், காமிச்சிட்டேன். இப்ப இந்த தேடல் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. சில வருஷங்களுக்கு முன்னால தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற தொப்பி போட்ட வெள்ளைக்காரர் யாருன்னு ஒரு காணொளி போட்டிருந்தேன். தஞ்சை பெரிய கோவிலோட விமானத்துல இத்தனை கடவுள் சிலைகளுக்கு நடுவுல இந்த தொப்பி போட்ட வெள்ளைக்காரர் யாரு? அதுல இருக்கிறது கேப்டன் ரோலாண்ட் கிராப்பேன்னு சொல்லியிருந்தேன். அங்க ஆரம்பிச்ச தேடல் என்னை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. ஒரு ரீசர்ச் மெட்டீரியலை பப்ளிஷ் பண்ண வேண்டியதை சுவாரஸ்யமான ஒரு காணொலியாக கொடுத்துருக்கேன். ஒரு அழகான வரலாறை உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கேன்னு நம்புகிறேன். மறக்கக்கூடாது, இந்த பொக்கிஷங்கள் நம்ம வரலாறுல எஞ்சி இருக்கிற வெகு சில விஷயங்கள்ல ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, டென்மார்க்ல இருக்கிற நம்ம நாட்டு பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ரொம்ப நிறைவா இருக்கு. ஆனா இந்த தேடலோட தாகம் எனக்கு இன்னும் தீரல. அதனால இன்னும் பெரிய ஒரு பொக்கிஷத்தை தேடி போக போறோம். அப்படி என்ன பொக்கிஷம் இருக்குன்னு கேக்குறீங்களா? மாமன்னர் ராஜேந்திர சோழரோட பொக்கிஷம். வேட்டைக்கு தயாராகுங்க, நம் பயணம் தொடரும்.